ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பிப்ரவரியுடைய 24க்கு பிறகு கிரகங்களால் பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய சிறப்பான அமைப்பு தான். கிரகங்களுடைய சிறப்பான அமைப்பில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ மகிழ்ச்சியான ரிஷபராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு உங்கள் ராசியதிபதி சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனியோடு இணைந்து உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்ற ராசியதிபதி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ரிஷப ராசினருக்கு இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் மீட்டு தரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்களை அமைய போவதாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சொல்லப்படுது. செல்வாக்க உயர்த்தி கொள்ளக்கூடியதாக சூழ்நிலை அமையும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உயரும். அதற்கான சூழ்நிலை பிப்ரவரி 24க்கு பிறகு அமைகிறது. மனநிறைவு, நிம்மதி இதெல்லாம் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கூடும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். ஒழுக்கமே உயர்த்தும் என்பதை உணர்ந்து செயல்படணும். எண்ணங்களும் லட்சியங்களும் செயல் வடிவம் பெறும். அதனால நிம்மதியாக சுதந்திரமாக செயல்படணும். குடும்ப உறவுகளுடைய ஆசைகளை, தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிரி பார்த்தாலும் பார்க்காம விலகி சென்ற சகோதரர் போல நலம் விசாரிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அதிசயம் நடக்கும். அதாவது எதிரில் பார்த்தாலும் பார்க்காமல் விலகி சென்ற சகோதரரை ஃபோனில் நல விசாரிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இந்த பிப்ரவரி 24க்கு மேலே ஏற்படும். அப்புறம் தந்தை மகன் உறவு சிறக்கும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். தம்பதிகள் மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக ஒரு உயிர் ஈருடலாக வாழ்வீங்க. வாழ்க்கை துணையின் ஆயுள் ஆரோக்கியம் சிறக்கும். கணவன் மனைவி இருவருமே தீர்க்காயுளோடு வாழக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க. வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலையானது கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திற்காகவே கருத்து வேறுபாடு காரணமாகவோ பிரிந்த வாழ்க்கை தம்பதிகள் மீண்டும் பிப்ரவரி 24க்கு மேலே இணைந்து வாழ்வீங்க. சிலர்லாம் பெற்றோருடன் கருத்து வேறுபாட்டால் தனி கொடுத்தனம் செல்வீங்க. தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாகும். அண்டை அயலாரோடு நல்லிணக்கம் உண்டாகும். திருமணம் கூட கைகூடும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களுடைய சம்மதம் இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு கிடைக்கும். மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் பலமான எதிர்காலம் உண்டாகும். உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இந்த பிப்ரவரி 24க்கு பிறகு சாப்பிடுவது உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்லது. அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும். தானியம், புகழ், செல்வாக்கு, வீரம், அறிவு இவற்றோடு அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மனபலம், தேகபலம், பணபலம் ஆகிய 3 கூடி போகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். ஒயில் சொத்து, பணம், பங்கு சந்தை ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத தனவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். சொத்துக்களுடைய மதிப்பு உயரும். பல தலைமுறையாக விற்காம கிடந்த குடும்ப சொத்துக்கள் விற்றுவிடும். அந்த மாதிரி பொருளாதாரத்தில் பயங்கர அதிசயம் நடக்கும். அப்புறம் பல புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். புதிய கூட்டாளிகளை நம்பி அதிக முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. தொழில் அதிபர்களுக்கு அரசின் உதவி கிடைக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டுவார்கள். நம்பிக்கையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பார்கள். கடுமையாக உழைக்க நேரும். பண கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை. புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். சில நண்பர்கள் அல்லது கலத்திரத்தோடு இணைந்து புதிய கூட்டு தொழில் துவங்கலாம். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழிலில் முதலீடு அதிகப்படுத்த உகந்ததாக இருக்கு. வார கடன்களும் வசூலாகும். ஸோ அதனால தாராளமாக புது முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மனதில் தன்னம்பிக்கை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு பிப்ரவரி 24க்கு மேலே ஏற்படும்.
நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரை இருந்த பயங்கள்லாம் அகலும். கடந்த காலத்துல நிலவிய தடைகள்லாம் நீங்கும். புதிய வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி உண்டாகும். அதோடு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் பற்றிய எண்ணம் அதிகமாகும். சிலருக்கு உத்தியோக மாற்ற சிந்தனையும் அதிகரிக்கும். பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. வேலையில நல்ல சம்பளத்தோடு கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே நேரம் வேலையில கடினமாக உழைக்க நேரும். அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கவனமா இருங்க. அதுக்கப்புறமேட்டு அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு மக்கள் ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டமானது பிப்ரவரி 24க்கு மேல கிடைக்கும். இந்த பிப்ரவரி 24க்கு மேல திண்டாட்டம் மாறி கொண்டாட்டம் உலாவும் அரசியல் வாழ்க்கையில. ஆற்றலுக்கும் திறமைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். கட்சியில ஏதாவது செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறருடைய விஷயங்கள்ல தலையிடாம இருப்பது நல்லது. சிலருக்கு மிகப்பெரிய கட்சி மாறி இணையக்கூடிய வாய்ப்பு கெட்டலாம். அதெல்லாம் கண்டிப்பா அந்த வாய்ப்பை கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பயன்படுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுடைய நட்பு கிடைக்கும். தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலம் நிதி உதவி கிடைக்கலாம். தொழில சிறிய முயற்சியில பெரிய லாபம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகம் இருக்கு. தடைப்பட்ட சொத்து விற்பனை சாதகமாகும். சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கு தகுந்த வருமானமும் அதிகரிக்கும். உடல்நலம் உங்களுக்கு சீராகும். கணவன் மனைவிக்குள் புரிதலானது இருக்கும். அரசின் நலத்திட்டத்தால் ஒளிமயமான எதிர்காலமானது கிடைக்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கணும். அது ஒரு எச்சரிக்கையாகவே இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி சமீபத்தில் தான் சூரிய கிரகணம் நடந்த இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல. இந்தியாவில் கிரகணம் தெரியாது என்றாலும் இந்த காலகட்டத்தில் ராகுவும் செவ்வாயும் நெருக்கமாக பயணிக்கிறாங்க. அதனால உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் கிரகணம் நடந்தது. தேவையற்ற அலைச்சலும் மன உளைச்சலும் இனி வரலாம். சொத்துக்கள் வாங்கிறது மற்றும் விற்கிறது விஷயத்துல கவனம் தேவை. பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களை அவசரப்படக்கூடாது. குடும்பத்துல சுப விஷயங்கள் நடக்க நீங்க தான் பொறுப்போடு இருக்கணும். புத்திர பாக்கியத்துல நிலவிய தடைகள்லாம் ஓரளவு அகலும். இடப்பெயர்ச்சி, வீடு மாற்றம், நாடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் வரலாம். பெரிய மனிதர்களுடைய தொடர்பான சமுதாய அங்கீகாரம் கூடும். பித்திருக்கள் தொடர்பான வழிபாட்டின் மூலம் காரிய சித்தி கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். வேற்றுமொழி கற்கக்கூடிய ஆர்வம் கூடும். நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கும். வழக்குகள் சாதகமாகும். கர்மம் செய்ய புத்திரர்கள் பிறப்பான். சிலருக்கு தத்து புத்திர யோகமானது உண்டாகும். அதனால் புதிய தொழில் முயற்சி தவிர்ப்பது நல்லது. அகலக்கால் வைக்கக்கூடாது. சுய ஜாதக ரீதியாக ராகுகேது தசை நடப்பவர்கள் உரிய சாந்தி பரிகாரம் இந்த டைம் செய்வது நல்லது. அப்புறம் சூரிய கிரகணத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் சந்திர கிரகணம் வேற நடக்க இருக்கு. சந்திர கிரகணமும் சிறப்பாக நடக்க போகுது. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. தாய் தந்தை வழி உறவுகளோடு மோதல், கருத்து வேறுபாடு வரலாம். தாய் தந்தையரை அனுசரித்து செல்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சொத்து வாங்குவது, விற்பது ஆகியவற்றில் தவறான விலை நிர்ணயம் ஏற்படலாம். பூமி வாங்கக்கூடிய விஷயத்துல சிந்தித்து செயல்படுவது, நிதானமாக செயல்படுவது சிறப்பு. புதிதாக வாங்கிய சொத்தின் பத்திரப்பதிவு தள்ளி போகும். முதல் முறையாக நோய்க்கு வைத்தியம் செய்வது நல்லதல்ல. தாயின் ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்புகள் வரலாம். இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் கணக்கை முறையாக வைத்துக் கொள்வது அவசியம். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களுடைய நல்லாசிகளை பெறுவதால் சுயஜாதக ரீதியாக தோஷங்களும் சாபங்களும் விலகும். ஸோ கிரகங்களாலையும் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 24க்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பரிகாரம் என்னன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் சிவனுக்கு விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வதால் ஜாதக ரீதியான தோஷம் நீங்கும், மன தூக்கம் விலகும், காரிய வெற்றி கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியம் உயர்ந்த பதிவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் அகன்று உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.